முருங்கைக்கீரையை அதிகமாக சாப்பிட்டால் உடலில் இவ்வளவு பிரச்சனையா? கர்ப்பிணி பெண்களே உஷார்! முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளது. அதை அழகாக எடுத்துக்கொண்டால் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுவே அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தீமைகளை விளைவிக்கிறது. அது நமது உடலுக்கு அதிக பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அதாவது அளவுக்கு மீறி அருந்தினால் அமிர்தமும் நஞ்சு என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ள பழமொழிக்கு இதுவும் உதாரணம் என்று வைத்துக் கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து. இதன் காரணமாகவே நமது முன்னோர்கள் உணவு முறையிலும் சரி, மருத்துவ முறையிலும் சரி அதிக அளவு பயன்படுத்தி வந்தனர். இருப்பினும் இந்த முருங்கைக்கீரையை அதிகம் எடுத்துக் கொள்வதனாலும் சில பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. அதாவது முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி1, வைட்டமின் பி2, வைட்டமின் பி3, வைட்டமின் பி6 மற்றும் ஃபோலேட் ஆகியவை நிறைந்துள்ளன. மெக்னீசியம், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் ஆகிய தாதுக்களும் நிறைந்துள்ளன. ஒரு கப் முருங்கைக்கீரையில் தோராயமாக 2 கிராம் புரதம் உள்ளது. மேலும் தினசரி தேவையாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள அளவில் மெக்னீசியம் 8%, வைட்டமின் பி6 19%, இரும்பு சத்து 11%, ரிபோப்ளேவின் 11% மற்றும் வைட்டமின் ஏ 9% உள்ளது. இத்தகைய சத்துக்கள் நிறைந்த இரத்த சோகையை குறைக்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. கல்லீரலை பாதுகாக்கிறது. சிறந்த நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. உடல் எடையை குறைக்க உதவுகிறது மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இருப்பினும் இதனை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் சில பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அவை என்னென்ன என்பதை பின்வருவனவற்றுள் பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொதுவாக பெரும்பாலானவர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் கருதப்பட்டாலும் கவனிக்க வேண்டிய சில சிறிய பக்க விளைவுகள் உள்ளன. கர்ப்பிணி பெண்களுக்கு முருங்கைக்கீரையின் வேர், பட்டை மற்றும் சாறு ஆகியவை கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அவை கருச்சிதைவு ஏற்படும் அபாயமும் உள்ளது. ஆகவே கர்ப்பிணி பெண்கள் தங்கள் உணவில் முருங்கைக்கீரை சேர்ப்பதற்கு முன்பு தங்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இரத்தத்தை மெல்லியதாகும் மருந்து உட்கொள்பவர்கள் முருங்கைக்கீரை உணவில் சேர்ப்பதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். முருங்கைக்கீரை அதிகம் சாப்பிட்டால் வயிற்று வலி, வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு மற்றும் நெஞ்சு எரிச்சல் ஆகியவற்றை ஏற்படுத்தும். முருங்கைக்கீரை சுவை பிடிக்காதவர்களுக்கு குமட்டலை ஏற்படுத்தும் என்பதால் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கவும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் முருங்கைக்கீரை சாப்பிடுவதை தவிர்க்கவும். சில பொருட்கள் குழந்தைகளுக்கு நல்லதாக இருக்காது. இந்த முருங்கைக்கீரையை இரவில் சாப்பிடக்கூடாது. மேலும் முருங்கைக்கீரை சூப் செய்து குடிப்பவர்கள் அதில் உள்ள கீரைகளை உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் சாறில் இறங்கி விடுகின்றன. அந்த சாறை குடித்தாலும் முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கும். மேலும் அதில் உள்ள கீரைகளை சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. அதேபோல் ஒரே நாளில் முருங்கைக்கீரை பொரியல் என்று செய்து சாப்பிடக்கூடாது. இந்த கீரை சாப்பிடுவதால் உடலில் உள்ள ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். அதாவது உடம்பில் பிரஷர் குறைவாக உள்ளவர்கள் இதை எடுத்துக் கொள்வதால் பிரஷரை அதிகரித்துக் கொடுக்கும். அதனால் இதை அளவாக பயன்படுத்துவது நல்லது. முருங்கைக்கீரையை சாப்பிடுவதால் இவ்வளவு சத்துக்கள் என்றால் அதை அதிக அளவு எடுத்துக்கொள்வதால் அப்பொழுது எவ்வளவு தீமைகள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.